அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி லெமன் ஊறுகாய் 2 மெத்தடில் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லெமனை கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உப்பு ஃபில் பண்ணிவிடுங்க. கல் உப்பு போடணும். கிளாஸ் ஜாரோ பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னரோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த அடுக்கி வச்ச லெமன் மேலே நம்ம ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு 10 நாள் அப்படியே மூடி வச்சிடணும். கிச்சன்லேயே வச்சுட்டா போதும். இது நல்லா மடித்து வந்துடும். இப்போ இன்ஸ்டன்ட் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு லெமனை இட்லி சட்டியில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துடணும். விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பவுட்ரு பண்ணிடலாம். அதில் சேர்க்கறதுக்கு அதுக்கு நான் 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். ஒரு சகோதரி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்காக எலுமிச்சங்காய் ஊறுகாய் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அன்போடு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் நான் செஞ்சு காட்டுறேன். கடுகு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு 2ஐயும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கடுகை போட்டு வெடிக்க விட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச லெமனை இதில் போட்டுட்டு இப்போ மிளகாத்தூளும் நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற லெமனுக்கு தகுந்த மாதிரி கலர் வர மாதிரி நல்லா மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பு, ஊறுகாய்க்கு உப்பு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு சேர்த்துக்கங்க. 2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வேகிற வரையும் வச்சுருந்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம உடனடியாக யூஸ் பண்ணலாம். இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடை ஊறுகாய் நம்ம போட்டோம்ல, அது 8 நாளைக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னும் 2 நாள் வச்சுருந்திங்கன்னா இன்னும் நல்லா மடிச்சிரும். இது நான் வெயிலில் எதுவும் வைக்கல, கிச்சனுக்குள்ளேயே தான் இருந்தது. இப்போ இதில் எண்ணெய் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வச்சு ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் செஞ்செல்லாம் அந்த மசாலாவே இதில் சேர்த்து எண்ணெய்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இதையும் ஊறுகாய் செய்யலாம், மசாலா ஊறுகாய். இல்லைன்னா ப்ளைனாக நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம அடை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக மஞ்சத்தூள் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த எண்ணெய் சேர்க்காத ஊறுகாயில் மஞ்சத்தூளும் மிளகாவும் போட்டு நீங்கள் கிளறி அப்படியே இதை வச்சிட்டிங்கன்னா அது வருஷம் ஃபுல்லாக கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மடிச்சிடுச்சு இது. இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை தாளித்து மசாலா போட்டும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஊறுகாய் அடை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நான் 10 நாளைக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாயும் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். அடை ஊறுகாய், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் 2ம் ரெடி ஆகிடுச்சு.